வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நமக்கு சொல்லும் செய்திகள் என்ன? இப்போது பார்க்கலாம். முதல் செய்தி, அஜித் கொலை வழக்கு. இது சம்பந்தமாக சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்குது. சிபிஐ நம்மகிட்ட ஏதாச்சும் சொன்னாங்களா? நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், இதில் என்ன உண்மை அப்படிங்கிறது யாருக்கும் சொல்கிறதில்ல. சிபிஐ அவன் பாட்டுக்கு விசாரிச்சுக்கிட்டு இருப்பான். என்ன விஷயங்கிறத மக்களுக்கு சொல்லவே மாட்டான். இப்போ என்ன ஆயிருக்கு? அஜித் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டதா அடித்தாங்கல்ல அஜித்தை, அந்த காவல் பணியாளர்கள் எல்லாமே ஜெயிலில் இருக்காங்க. எய்தவன் ஒருத்தன், அம்பத்தான் இப்போ பிடிச்சிருக்கோம். இந்த போலீஸ்காரங்களெல்லாம் ஃபோனில் கூப்பிட்டு அடித்து உண்மையை வர வை அப்படின்னு சொன்ன ஒரு மேல் அதிகாரி இருக்காங்க, ஐபிஎஸ். அவங்கள பற்றி ஏதாச்சும் வந்ததா விசாரணையில்? இந்த ஐபிஎஸ்ஸுக்கு தலைமைச் செயலகத்திலேருந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஃபோன் பண்ணியிருக்காரு அப்படின்னு செய்தி வந்தது. அந்த ஐஏஎஸ் அதிகாரி யார்? சரி, அந்த ஐஏஎஸ் அதிகாரிக்கு ஆணையிட்ட அரசியல்வாதி யார்? இப்போ பிஏ ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க, உதாரணத்துக்கு அரசியல்வாதி மந்திரியாக இருப்பான், முதலமைச்சராக இருப்பாங்க. அவங்க கூப்பிட்டு ஐஏஎஸ்டையோ அதை இது பண்ண சொல்லியா அப்படின்னு வருவாங்க. அப்போ ஐஏஎஸ் இங்கே ஃபோன் பண்ணுவான் டிஜிபி ஆஃபீஸில் இருக்கிற உயர் அதிகாரிக்கு. அவங்க தான் ஃபோன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்லை எஸ்பிக்கு சொல்லுவாங்க, அப்போ அடிக்க சொல்லு. அதை தான் எஸ்பி உங்களுக்கு சொல்லுவான். அப்போ இவங்க எல்லோரும் பேச்சை கேட்டு தான் அடித்தான் போலீஸ்காரன். அவன் பூரா ஜெயிலில் இருக்கான். ஆனால் அடிக்க சொன்ன எந்த உயர் அதிகாரியும் ஐஏஎஸ் அதிகாரியும் அரசியல்வாதியும் எவனுமே உள்ளே போகல. நம்முடைய கோரிக்கையை தப்பு செய்கிற மேலே இருக்கிறவன் கைதாகணும். அது எங்கேயுமே நடக்கிறதில்ல. சிபிஐக்கு போனால் நமக்கு நியாயம் கிடைக்கும்னு போனால் சிபிஐ இவ்வளோ விஷயத்தையும் ஒன்றும் இதுவரை சொல்லவே இல்லை. இன்றைக்கி ஜாமீன் மனு இருக்குது. உள்ள ஜெயிலில் இருக்கான்ல பாவம் அப்பாவின்னா என்ன சொல்கிறேன், போலீஸ் துறையை பற்றி தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன். இந்த போலீஸ் துறையில் கீழே இருக்கிறவன் தான் பலிகடா. மேலே இருக்கிற அதிகாரி சொல்கிறத செய்யணும், இல்லைன்னா காலி. ஆனால் சொல்கிறவன் மேல் அதிகாரி வெளிச்சத்துக்கு வரவே மாட்டான். வாய்நாளை சொல்லிவிட்டு இவங்களை மாட்டி விட்டு போயிடுவான். இன்றைக்கி ஜெயிலில் இருக்காங்களே, எந்த உயர் அதிகாரியாச்சும் இவங்களை காப்பாற்றினாங்களா? அவன் ஒதுங்கிட்டான். அதனால தான் காவல்துறை இவங்களுக்கு சொல்கிறேன், உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கங்க, எந்த உயர் அதிகாரியும் எந்த அரசியல்வாதியும் காப்பாற்ற மாட்டான் அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்கள் செய்தியாக சொல்கிறதுக்கு காரணமே இதுதான், புரிஞ்சுக்கங்க. இப்போ இன்றைக்கி என்ன இருக்குது, உங்கள் ஜாமீன் மனு வந்திருக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில். அப்போ சிபிஐ சொல்கிறான், பெரிய விஷயத்த சொல்கிறான். இந்த ஜாமீன் மனு வரலன்னா சொல்லியிருக்கவே மாட்டான் சிபிஐ. மக்களுக்கு சொல்லணும்ல, விசாரணையுடைய இது என்ன, தகவல்கள் என்னன்னு இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லணும்ல. சிபிஐ சொல்கிறானா? இப்போ என்ன சொல்லியிருக்கான், இங்கே ஜாமீன் வந்திருக்கு இவங்களுக்கெல்லாம். அப்போ சிபிஐ சொல்லியிருக்கான், எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறான் பாருங்கள். அங்கே ஜாமீன் மனுவில் போய் சொல்கிறான், என்ன சொல்கிறான், நிகிதா கொடுத்த புகார் பொய். எங்கே போய் அதில் போய் சொல்கிறான். நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டியவன், நிகிதா கொடுத்த புகார் பொய், அஜித்தை கொன்றது, அஜித் அடித்தது காவல் மரணம், 2 வார்த்தையை சொல்லிட்டான். எவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம எங்கேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அவங்க ஜாமீன் மனுவில் தான் சொல்கிறான். என்ன விஷயம், நிகிதா கொடுத்த புகார் பொய், நிகிதா கொடுத்த புகார் பொய், அஜித் மரணம் அடித்து கொல்லப்பட்ட மரணம், காவல் மரணம், 2 இதில் முடிச்சிட்டோம். உடனே நீ இது உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க, இது மிகப்பெரிய இது, இவர்களுக்கு காவல்துறைக்கு தக்க பாடம் கற்பிக்கணும்ட்டாங்க. ஆனால் நம்முடைய விஷயம் என்னென்னா, எங்களுடைய இதை கரெக்டு அடித்து கொண்டுட்டாங்க. நிகிதா கொடுத்த புகார் போய் அவங்க சொல்கிற விஷயத்தில் என்ன தெரியுதுன்னா, நிகிதா வராங்க சாமி கும்பிட, அவங்களும் அவங்க அம்மாவும் காரில் வராங்க. அப்போ காரை நிறுத்தும் போது இங்கே வாட்ச்மேனாக இருக்கான் அஜித்திட்ட அவன் காரை விடுறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் உள்ளே போங்கம்மான்னு அனுப்புகிறாங்க. அப்போ அவங்க காரை நிறுத்துறதுக்கு உதவி செய்கிறான். இவங்க உள்ளே போய் சாமி கும்பிட போயிடுறாங்க. வெளியில் வந்தோடனே அவங்க பணம் எதிர்பார்ப்பாங்க. பாவம் அவன்லாம் என்ன, ஒரு வாட்ச்மேனு, அவனுக்கெல்லாம் 10,000 ரூபா சம்பளம் கிடைக்கும், அவனுக்குன்னு குடும்பம் பிள்ளை குட்டி இருக்கும். இந்த மாதிரி வருமானங்களை அவங்க பெருசாக நினைப்பாங்க. நம்ம வசதி இருக்கிறவங்கெல்லாம் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகம் கொடுக்கணும். 200 கேட்டால் 300 கொடுக்கணும். பாவம், அதாவது இப்போ ஏழை தானே அவன், ஒன்றும் இது இல்லை. உங்களுக்கு காரில் வரீங்க. ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, ஏதோ பணம் கொடுத்துருக்காங்க. அப்போ அஜித்துக்கும் இவங்களுக்கும் வாக்குவாதம் நடந்திருக்கு.
அந்த வாக்குவாதம் நடந்ததுலேயே இவங்க கோபமாக இருக்காங்க. நிகிதா என்னையே இப்படி பேசுகிறியா அப்படின்னு. அந்த கோபத்தில் ஒரு புகாரை உள்ள நகர்ந்தது காணான்னு இவன் மேலே கொடுத்து இவன் கொஞ்சம் கோபமாக பேசுனதுக்காக பழி வாங்குறதுக்காக அவங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி நம்ம மேல்மட்டத்தில் சொல்லியிருக்காங்க. சாகிற அளவுக்கு அடிக்கிறான்னா உயர்ந்த பதவியில் இருந்தவங்க சொன்னால் தான் சாகுவரை அடிப்பான் போலீஸ்காரன். சாதாரண அதிகாரி சொன்னால் செய்ய மாட்டான். அந்த உயர்ந்த பதவியில் இருக்கும் அரசியல்வாதி யார்? சொன்ன அரசியல்வாதி யார்? அந்த உயர்ந்த பதவியில் இருக்கும் அரசியல்வாதி சொன்னதை காவல்துறைக்கு சொல்லி சரியாக கவனிங்கன்னு சொன்ன ஐஏஎஸ் அதிகாரி யார்? அதை செய்ய சொன்ன ஐபிஎஸ் அதிகாரி யார்? இவங்க யாராச்சும் மாட்டினாங்களா? சிபிஐ அவன் பாட்டுக்கு 4 வெளியில் சொல்லிட்டு போயிட்டான். உள்ளே இருக்கிறவனை பிடிச்சிக்கிட்டு ஜாமீன் கொடுக்க முடியாது, அவனை இது பண்ணுங்க. அப்போ நீதி எங்கே கிடைச்சது? நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன்னா, ஷேக்ஸ்பியர் அவர் இதில் எழுதியிருப்பார், சட்டம் என்பது ஏழைகளுக்குத்தான் தண்டனை வாங்கி கொடுக்கும், மேலிடத்தில் இருக்கிறவனை சட்டம் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு 16ஆவது நூற்றாண்டில் எழுதியிருக்கார் அவர் நாடகத்தில். அப்போ இங்கிலாந்திலே தான் இருந்திருக்கு, பணக்காரன் பதவியில் இருப்பவன் அதிகாரத்தில் இருப்பவன் தப்பிச்சுக்கிறான் அப்படின்னு. அப்போ இதில் நாம் யார் இதுக்கு இந்த குற்றத்துக்கு காரணம் யார் மேலிடத்தில் அப்படின்னு நம்ம கேட்ட கேள்விக்கு எந்த விடையும் கிடைக்கவில்லை. அவர்களுக்கு நம்மால் தண்டனை வாங்கி கொடுக்கவும் முடியாது. எப்பவும் உயரதிகாரிகளை தண்டிக்கணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. அவன் தான் இந்த அரசியல்வாதிகிட்டேருந்து வேறு ரெக்கமெண்டேஷன் வந்தோடனே கீழ்மட்டத்தில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகளை நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லுவான். கடைசி மாட்டும் போது இருந்தால் மாட்டுவான், அவன் தப்பிச்சிருவான். அதுதான் அஜித்குமார் வழக்கிலையும் நடந்திருக்கிறது. ஆக அங்கே அடித்த 4-5 பேர் ஆயுள் தண்டனை வாங்கி ஜெயிலுக்கு போயிடுவான். ஆயுள் தண்டனை குற்றம் இது, அவன் வாழ்க்கை அவ்வளோதான். அவனை அடிக்க சொன்ன அதிகாரி திரும்பி கூட பார்க்கல, அவங்கள காப்பாற்றுறதுக்கோ இதுக்கோ எதுவும் பண்ணலை, அவனுக்கு தண்டனையும் கிடைக்கவில்லை. இதுதான் நீதி. இது சிபிஐக்கு போயும் இதுதான் நிலைமைனா நம்ம எங்கே போய் கேட்குறது? இப்போ சிபிஐட்ட போகணும், சிபிஐ போட்டோங்கிறோம். இப்போ இது கரூர் வழக்கு என்னாச்சு? இவங்களே ஒரு விசாரணை கமிஷன் போட்டாங்க, அருணா ஜெகதீசன். அவங்க நல்லவங்க, அருணா ஜெகதீசன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஸ்டெர்லைட்டில் காவல்துறை அதிகாரிகள் யார் யார் தப்பு பண்ணாங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் ஸ்டாலின் வந்த உடனே அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கெல்லாம் பதவி உயர்வு கொடுத்தாரு, ஒருத்தர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கலை. அப்போ இதே மாதிரி இவங்க மறுபடியும் அருணா ஜெகதீசன் தலைமையில் கமிஷன்னு போட்டாங்க. அப்போ தாவேகா தலைவர் விஜய் என்ன பண்ணார்? கோர்ட்டுக்கு போனார், உச்சநீதிமன்றத்துக்கு. இதை இவங்களே விசாரிக்க பார்க்குறாங்க, இதை தனி வேறு ஒரு அமைப்பு விசாரிக்கணும்னு கேட்டாங்க. அப்போது உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரின்னு சொன்னாங்க. நல்லா பாருங்கள், சிபிஐ எல்லாரையும் கூப்பிட்டு விசாரித்தான்ல, திமுகவை சேர்ந்த யாரையாச்சும் விசாரித்தானா? இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போய் அறிக்கை கொடுத்துருக்கான் நாங்கள் விசாரித்ததுன்னு. திமுகவை சேர்ந்த யாருமே விசாரிக்கலை. அப்போ அந்த அறிக்கை என்ன வரும்? யாருக்கு சாதகமாக வரும்? எப்படி இவங்க இது பண்ணுறாங்கன்னா, இங்கே இருக்கும் அங்கே சிபிஐயில் உயர் பதவியில் இருப்பவங்கள்லாம் ஐபிஎஸ் அதிகாரிகள். அந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் இங்கே தமிழ்நாடு காவல்துறையில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகளிடம் தொடர்பு இருக்கும். இவங்க அங்கே ஃபோன் பண்ணி, சார் நமக்கு இது வருது, கொஞ்சம் எங்களை பார்த்து பண்ணுங்கன்னா சிபிஐ அவ்வளோதான். சிபிஐங்கிறது என்ன, வேறு ஒன்றுமே இல்லை. ஆக சிபிஐக்கு போய் கூட நீங்கள் இதுக்கு பாருங்கள், திமுகவை சேர்ந்த யாரையும் விசாரிக்கலை. சாட்சிகளை விசாரித்தாங்க, விஜய் கூட அவங்கள சாட்சிகள். அங்கே கூட்டம் நடந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களெல்லாம் விசாரித்தாங்க, டாக்டர்களை விசாரித்தாங்க. ஆனால் திமுகவை சேர்ந்த யாரையும் விசாரிக்கலை. அப்போ என்ன அர்த்தம்? கரூர் இதில் மிக நம்பிக்கையாக இருந்தோம், ஆனால் அவங்க யாரையும் விசாரிக்காமையே அறிக்கை கொடுத்துருக்கிறதா அப்போ செய்தி வந்திருக்கு. அதனால் எந்த அறிக்கை என்ன நிலைமைக்கு போக போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். நம்மளால் மக்கள் புரிஞ்சுக்கங்க, பொதுமக்கள் எப்படி நாட்டில் என்ன தப்பு பண்ணுறான், அரசியல்வாதி எப்படி தப்பு பண்ணி தப்பிக்கிறான், இதுதான் நமக்கு தேவை. நீதிங்கிறது இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. இந்த இதில் ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, என் கனவு அப்படின்னது ஒரு திட்டம் வச்சுருக்காராம். நம்மளெல்லாம் பார்த்து சொல்கிறாரு, உங்கள் கனவுகளை பதிவு செய்யுங்கிறாரு. எப்பொழுது எல்லா சிஎம்மும் உங்கள் குறைகளை பதிவு செய்யுங்கள்பாங்க. ஏன்னா நம்ம குறைகள்னால் நமக்கு உள்ள பிரச்சனைகள், அதுக்கு தான் தீர்வு வைப்பாங்க. கனவுகளை பதிவு செய்யுங்கள்னா அப்துல் கலாம் சொன்னார், கனவு காணுங்கள்னு. அப்போ கனவையே பதிவு செய்யுங்கிறார் ஸ்டாலின், குறையில் விட்டார். அப்போ நம்ம உங்கள் கனவு என்னவோ சொல்லுங்கிறார். நீங்கள்லாம் சொன்னீங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ நம்ம
சேனல் மூலமாக நான் சொல்ல விரும்புகிறேன் ஸ்டாலினுக்கு என் கனவு என்னென்னா நீங்கள் திருந்தணும். ஊழல் இல்லாத ஆட்சியை ஸ்டாலின் செய்தார் அப்படி செய்ய வேண்டும்ங்கிறது என்னுடைய கனவு. நடக்குமா? சரி. ரெண்டாவது, உங்கள் பையன் ரெஜெண்ட்டை ஊற்றி மூடணும். பாவம் சினிமாவில் இருக்கிறவங்க பொழப்பெல்லாம் இது பண்ணி இவர் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு. சினிமா படமே ரிலீஸ் பண்ண முடியலை. சினிமாவில் இருக்கிற அத்தனை பேருடைய கனவு ரெஜெண்ட்டை மூடிவிட்டு திரை உலகை விட்டு ஒதுங்கணும். நடிப்பை விட்டு ஒதுங்கின மாதிரி திரை உலகை விட்டு ஒதுங்கணுங்கிறது திரைப்படத்தை சேர்ந்த அத்தனை பேர் கனவு. நடக்குமா? நாங்கள் பதிவு செய்கிறோம். முதல்ல சொன்னேனே, நீங்கள் ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்கணும்னு. அது என்னுடைய கனவு மட்டுமில்லை, தமிழ்நாட்டுக்கு மக்கள் அத்தனை பேருடைய கனவு. உங்களால் பண்ண முடியுமா? முடியாது. இந்த கனவுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? அடுத்தது, உங்கள் மருமகன் நடத்துகிற இல்லை G2 அதை மூடணும். எல்லா இடங்கள்லையும் இடம் வாங்கி போட்டுட்டு கொள்ளையடித்த பணத்தை பூரா போய் முதலீடு பண்ணி அத்தனையும் காசாக்குறீங்க. உங்கள் கையிலேயே இது இருக்குது. CMDA, DDP எல்லாம் உங்கள் அமைப்புகள். அவங்கள வச்சுக்கிட்டு இது பண்ணி கொடுத்துட்டு ஒவ்வொரு இடத்தையும் ஆக்கிரமித்து பிளாட்டை போட்டு விற்றுக்கிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டையே. உங்கள் மருமகன் வச்சிருக்கார G2 அதை மூட வேண்டும் என்பது தமிழ்நாட்டு மக்களின் கனவு. ஸ்டாலின் செய்வாரா? ராக்கெட் டெக்னாலஜியை ஸ்டாலின் அவர்களின் மருமகன் ஆரம்பித்திருக்கிறார். பேரு வானம். இலான் மாஸ்க் உலகமகா கோடீஸ்வரன், உலகத்திலேயே முதல் கோடீஸ்வரன். அவனுக்கு போட்டியாக அவன் தான் ராக்கெட் டெக்னாலஜியை வச்சுருக்கான். ஸ்பேஸ் இதுன்னு சொல்லி விண்வெளியில் இதை கொண்டு போகிறான். அவன் திட்டம் என்ன தெரியுமா? அமெரிக்காவில் இருந்து இப்போ ஃப்ளைட்டில் வர்றதா இருந்தால் 18 மணி நேரம் ஆகும். நம்ம இந்தியர்கள் இடையில 100 ஃப்ளைட்டு மாறணும். துபாயில் போய் இல்லை ராஜில் தங்க வைப்பான். 5 மணி நேரம் அவங்க காத்திருக்கணும். இன்னொரு ஃப்ளைட்டு வரும், அதில் போகணும். இப்படி எதில் போனாலும் 18 to 20 மணி நேரம், அதாவது ஒரு நாள் ஆகும் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போக. எலான் மாஸ்க் என்ன கொண்டு வந்தான்? ராக்கெட் டெக்னாலஜி. ஏன்டா ஃப்ளைட்டில் போகிற? ராக்கெட்டு அதுவே தான். இப்போ ஃப்ளைட்டு 1000 இதில் போகும், 1000 கிலோமீட்டர். ராக்கெட்டு 10,000 கிலோமீட்டர் போகுங்கிறோம். அப்போ என்ன சொல்கிறான்? அவங்களுக்கு அமெரிக்காவுக்கு 1 மணி நேரத்தில் போயிடுவேன்டாங்க. நான் கொண்டு வர்ற ராக்கெட்டில் போய் இங்கே நீ டிஃபனை சாப்பிட்டுட்டா லஞ்சு போய் 1 மணி நேரத்தில் அமெரிக்கா போயிடலாங்கிறான். ராக்கெட் டெக்னாலஜி. அதுக்கு எவ்வளோ கோடிக்கணக்கில் நடக்கும், ஆயிரக்கணக்கான கோடி. அந்த திட்டத்தை ஆயிரக்கணக்கான கோடி வரும். சபரீசன் இங்கே கொண்டு வர்றாரு வானம்னு. எவ்வளோ பணம் வேணும்? அப்போ எங்கள் கனவு என்ன தெரியுமா? அரசியல்வாதி பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுப்பா. இவங்களும் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, குடும்ப உறுப்பினர்களும். அதெல்லாம் தப்பு. ஆயிரக்கணக்கான கோடி உங்களுக்கு எங்கேருந்து வந்தது? உங்கள் சம்பளம் 1.5 லட்சம் 2 லட்சம் முதலமைச்சர் சம்பளம். நீங்கள் இப்படியெல்லாம் அடிச்சிங்கன்னா என்ன? எங்கள் கனவு இந்த மாதிரி உங்கள் கம்பெனியெல்லாம் குடும்ப உறுப்பினர்களில் வச்சு தொழில் பண்ணாதீங்க. நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிட்டடை மூடுங்க. உங்கள் பையன் இயக்குனராக இருந்தார். இப்போது திருச்சியில் இருக்கார் அன்பில் மகேஷ். அவரை இயக்குனர் ஆக்கியிருக்கீங்க. 1000 கோடிக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தோட ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க. உங்கள் குடும்ப கம்பெனி. எங்கள் கனவு என்ன தெரியுமா ஸ்டாலின் அவர்களே? உங்கள் குடும்பத்திற்கு வெளிநாட்டிலோ உள்நாட்டிலோ எந்த கம்பெனியும் இருக்கக்கூடாது. நீங்கள் தொழில் பண்ணக்கூடாது. பினாமியில் வச்சிங்கனாலும் தப்பு தானே. சசிகலாவை ஜெயலலிதாவை இதில் தண்டிக்கப்பட்டவருங்கிறீங்களே, என்ன தண்டனை? சசிகலா பேரில் சொத்து வாங்கினது தப்புன்னீங்க. அப்போ நீங்கள் மட்டும் மருமகன் பேரில் வச்சுக்கிட்டு கோடிக்கணக்கான தொழில் பண்ணுறது, மகனை வச்சுக்கிட்டு கோடிக்கணக்கான தொழில் பண்ணுறது, அதெல்லாம் லஞ்ச ஊழல் இதில் வராதா? சட்டத்தில் வருதே. உங்கள் மேலே வழக்கு போடுறது யார்? எங்கள் கனவு முதலமைச்சர் நாட்டுக்காகத்தான் உழைக்க வேண்டும். அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்களோ வேறு தொழிலை வச்சுக்கிட்டு அரசாங்கத்தை பயன்படுத்தி சம்பாதிக்கக்கூடாதுங்கிறது எங்களுடைய கனவு. எங்கள் கனவை பதிவு செய்யணும். ஸ்டாலின் நிறைவேற்றுங்க. அடுத்தது, ஓட்டுக்கு 4000 கொடுக்குறீங்கல்ல, அதை நீங்கள் கொடுக்காமல் நீங்கள் எலெக்ஷனை நிற்கணும், போட்டியிடணுங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் கனவு. அதை நிறைவேற்றுவீங்களா? எங்கள் கனவுகளை பதிவு செய்யணும். வெறும் வன்முறையில் ஈடுபடுவர்களை வச்சுருக்கீங்களே கட்சியில். உங்கள் எம்எல்ஏ என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். செய்தி சேகரிக்க போகணுன்னு கூட்டிகிட்டு எப்படி உதைக்கிறான்னு வீடியோவை பார்த்தீங்களா? வீடியோவை பாருங்கள். ஒரு
அண்ணா ஒன்று சார் ஒன்றுண்ணே இவ்வளவு சமூக விரோதிகளையும் குற்றவாளிகளையும் எம்எல்ஏவும் எம்பியாவும் ஆக்கி வச்சுருக்கீங்களே. பிரியாணிக்கு போய் உதைக்கிறானே, பிரியாணி சாப்பிட்டு காசு கொடுக்க மாட்டேன்னு, பாலியல் பலாத்காரத்தை பண்ணுறானே, அவங்களெல்லாம் கைது செய்ய விட மாட்டேங்கிறீங்களே. அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்காமல் அவர்களை காப்பாற்றுகிறீர்களே. எங்கள் கனவு சமூக விரோதிகளையும் குற்றவாளிகளையும் உங்கள் கட்சியில் இருக்கவே கூடாது. நடக்குமா? பிரியாணி காசு கொடுக்காம பிரியாணி சாப்பிட்றவர், இந்த பாலியல் பலாத்காரம் பண்ணுறவன் உங்கள் கட்சிக்காரனெல்லாம் நீங்களே பிடித்து கொடுத்து தண்டனை வாங்கி தர வேண்டும். இது நடக்குமா? இதையும் செய்யுங்க. ஆக எங்கள் கனவு இன்னும் பல இருக்குது. நான் ஒரு 4-5 தான் சொல்லியிருக்கேன். அரை மணி நேரத்துக்குள்ளே பேசணும். அதனால் இதெல்லாம் நடத்துங்க. இதுதான் முக்கியம். தமிழ்நாட்டுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு கனவுகள் தமிழ்நாட்டு மக்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கும் கனவு. ஆனால் இது எதுவுமே அது கள்ள ஓட்டு 97 லட்சம் இருந்தது, தப்பிச்சு. கள்ள ஓட்டு போடாமல் ஒரு எலெக்ஷனையாச்சும் ஃபேஸ் பண்ணுங்கள் ஸ்டாலின். அது எங்களுடைய முக்கியமான கனவு. அதை ஃபேஸ் பண்ணுங்க. போலி ஓட்டு, கள்ள ஓட்டு, திருட்டு ஓட்டு, இதெல்லாம் ஒரு ஜனநாயகத்தில் மக்களுடைய தீர்ப்பை கொச்சப்படுத்தக்கூடிய ஒரு எந்த மாநிலத்திலையும் இந்த கேவலம் இல்லை. இதை கொண்டு வந்ததே உங்கள் தந்தை தான் கொண்டு வந்தார். இப்போ நீங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் அவருக்கு நம்ம செய்தியாக தெரிவிக்க விரும்புவோம். முதல் செய்தியாக இதை பதிவு செய்ய விரும்புவோம். தேர்தல் கூட்டணி அப்படியே போயிட்டு இருக்கு. தில்சங்கு சொர்க்கமாக அவர் பாவம் பன்னீர்செல்வம் நின்றுட்டு இருக்கார். பன்னீர்செல்வமே தில்சங்கு சொர்க்கமாக நிற்கும்போது சசிகலா அவர் உள்ளே வந்துட்டாங்க. இப்போ சசிகலா சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை விஜயோட பேச போயிருக்காங்களாம். அது எப்படி? அவங்களுக்கு தான் கட்சியே இல்லையே. கட்சி இல்லாமல் எப்படி கூட்டணி பேசுவாங்க அப்படின்னா, அவருடைய தம்பி திவாகரை வச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார். அந்த கட்சி பேர் என்ன தெரியுமா? அண்ணா திராவிடர் கழகம். எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு போட்டாங்க. முன்னேற்றத்தை எடுத்துட்டாங்க. என்னடா முன்னேற்றங்கன்னு, தமிழ்நாடு முன்னேற்றம். திராவிடன்னு வச்சதே உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத பேர். அவன் தான் சம்மந்தம் இல்லாமல் இந்த பேரை வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, நீங்களும் அதை வச்சு எம்ஜிஆர் ஆச்சு அண்ணாங்கிற வார்த்தையை சேர்த்தாரு. இப்போ நீங்கள் இருந்துக்கிட்டு வேறு ஏதாச்சும் பேர் வைக்கலாம். மறுபடியும் அண்ணா திராவிடர் கழகம்னு ஒரு பேரை வச்சு அந்த கட்சியை பதிவு கூட செய்யலை. எலெக்ஷன் கமிஷனில் விசாரித்தேன். பேருக்கு ஒரு கட்சி வச்சுருக்காங்க. விஜயோட பேசுகிறாங்க. சசிகலாவுக்கு எத்தனை பேர் ஓட்டு போடுவான்னு சொல்லுங்கள். தஞ்சாவூர் வேணும்னா அந்த மன்னார்குடியை சுற்றி கொஞ்சம் ஓட்டு போடுவாங்க. வேறு எங்கே ஓட்டு போடுவாங்க? யார் ஓட்டு போடுவா? ஆனால் சொல்கிறாரு, எனக்கு ஜெயலலிதாவோட 35 ஆண்டு கால அனுபவம் இருக்கிறது, அரசியல் அனுபவம். அந்த அனுபவத்தை வச்சு நான் ஆட்சியை பிடிப்பேங்கிறாரு. அதிமுகவையே பிடிக்க முடியல. அவர் வச்சுக்கிட்டு இவங்களை வச்சுக்கிட்டு கட்சியை விட்டே தூக்கிட்டார் சசிகலாவை. எடப்பாடி அதிமுக முதல்ல பிடிங்க, அதுக்கப்புறம் ஆட்சியை பிடிக்கலாம். இப்போ இவர்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காங்க விஜய்கிட்ட. விஜய் இதில் என்ன ஆகி போச்சுன்னா, இப்போ அடுத்த விஷயம் விஜய் இதில் காங்கிரஸ் சேர போகிறதுன்னு சொல்கிறாங்க. அவங்க கட்சி வேலுசாமி அப்படிங்கிறவர், திருச்சி வேலுசாமிங்கிறவர் பேசியிருக்காரு. அதில் என்ன சொல்லிட்டாரு? கையால் விசிலடிக்க போகிறோம் அப்படிங்க. அவங்க சின்னம் கை, எது காங்கிரஸ் சின்னம், விஜய் சின்னம் விசில். அவர்கிட்ட இன்டைரக்டாக சொல்லிட்டாரு, கூடிய விரைவில் 2 நாட்களில் தெரியும், கைகளால் விசில் அடிக்க போகிறோம்ட்டார். அப்போ என்ன சொல்கிறாரு? நாங்கள் ஜாயின் பண்ண போகிறோம், கூட்டணி சேர போகிறோம் அப்படின்னு ஹிண்ட்டு கொடுத்துட்டாரு. எங்களுக்கு நல்ல செய்தி. எனக்கு திமுக விட்டு ஒரு இது பிரியணும். திமுக நல்லாட்சி கொடுத்தா ஸ்டாலின் எல்லாம் நான் வரவே இருப்பேன். நீங்கள் பொம்மை மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களே, அதிகாரிகள் பூரா இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, அப்புறம் நாடு எப்படி உருப்படும்? அவங்கள எப்படி இது பண்ண முடியும்? ஆட்சி இங்கே அது ஒழுங்காக நடக்கலை. அதனால தானே உங்களை வெறுக்கிறோம். இப்போ அந்த இவர் சொல்லிட்டார், பிரவீன் சக்கரவர்த்தின்னு, வியூக அமைப்பாளர் காங்கிரஸுக்கு, விஜய்க்கு 18% ஓட்டு விழுகுன்ட்டார். இதை ராகுல் காந்திட்டையும் சொல்லியிருப்பார். ராகுல் காந்தி அதனால் அந்த பக்கம் சாயலான முடிவு எடுத்துட்டாரான்னு தெரியலை. ஏன்னா வேலுச்சாமி சொல்லிட்டார், கைகளால் விசில் அடிக்க போகிறோம், 2 நாளில் தெரியும்னு. அதனால் அந்த கூட்டணியும் அங்கே வந்துடும் அப்படிங்கிறது ஓரளவு உறுதியாக தெரியுது. அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம்.
அந்த விஜயகாந்த் கட்சி மாதிரி கடைசி நேரத்தில் கூட ஏதாச்சும் ஒன்று கையெழுத்து போடலாம். அதனால் அதுவரை பார்த்துருப்போம். இதுக்கடையில் இவங்க திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க, ரெட்டை இலக்கத்தில் சீட்டு கப்போன்ட்டாங்க. உடனே நீங்கள் என்ன நினைப்பீங்க, கம்யூனிஸ்ட்டு 12 சீட் 10 சீட்டுக்கு மேலே கப்பணும், 12 சீட்டு. அப்படி இல்லை, ரெட்டை இலக்கம்னு சொன்னால் தான் பணம் கூடும். ஸ்டாலின் என்னையாம்பாரு, என்னையா ரெட்டை இலக்கம் கேட்குறீங்க, 5 6 தானேயா போன தடவை வாங்கினீங்க. ஆமாம் வாங்கினோம். சரி, போன தடவை 50 கோடி கொடுத்தோம், ரெட்டை இலக்கம் கொடுக்க முடியாது, வேணா 175 கோடி சேர்த்து வாங்கிக்க அப்படின்னு பேரம் பேசுவாருங்கிறதுக்காகத்தான் கம்யூனிஸ்ட்டு ரெட்டை இலக்கங்கிறாங்க. ரெட்டை கம்யூனிஸ்ட்டுக்கெல்லாம் மற்றவனை எம்எல்ஏ ஆக்கி நமக்கு என்னடா பிரயோஜனம், கட்சிக்கு பணம் வாங்கன்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால் அதுவும் கம்யூனிஸ்ட்டு குரல் கொடுக்குறதும் அது பொய்யான குரல். அது ஸ்டாலின் ஒன்றும் கண்டுக்க மாட்டார். இப்போ இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அண்ணாமலை விஷயம். அண்ணாமலை ராஜினாமா இதை பண்ணிட்டார், தொகுதி இதுவா. அப்போ நாங்கள் விசாரித்ததில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கிட்டத்தட்ட 72 இதுக்கு தொகுதி அமைப்பாளர்கள் போட்டிருக்காங்க இவங்க, பாஜக தலைவர். அவர் எல்லோரும் கேட்டு தான் போட்டேங்கிறாரு. நான் எல்லோரும் கூப்பிட்டு கேட்டேன், டெல்லியிலேருந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு, டெல்லி பாஜக தலைமையிலேருந்து 6 தொகுதிக்கு ஒரு ஆளை போடுங்கன்னு. இதெல்லாம் போட்டு அமித்ஷாவுக்கு அனுப்பி அப்ரூவல் வாங்கி தான் போட்டோம், அண்ணாமலைட்டும் சொல்லிட்டோம், அவர் சரினதுக்கப்புறம் தான் போட்டோம். இப்போ அவர் இது பண்ணிவிட்டு ராஜினாமா பண்ணுறாரு. இது உட்கட்சி பிரச்சனை. எங்ககிட்ட அண்ணன் எனக்கு இதில் விருப்பம் இல்லைன்னு சொல்லி ஏதாச்சும் சொன்னால் நாங்கள் டெல்லி தலைமையிட்ட சொல்லி மாற்றி வாங்கியிருப்போம். அவர் விருப்பம் என்னன்னு சொன்னால் செஞ்சுருப்போம். அவர் பாட்டுக்கு தேர்தல் நேரத்தில் ராஜினாமான்னு அறிக்கை விட்டார். பாஜக தொண்டர்கள் மத்தியில் இது ஒரு பெரிய சலசலப்பை உருவாக்கிடுச்சு. பாஜக அதிமுக கூட்டணியிலையும் இது பிரச்சனையை உருவாக்கும். மக்கள் மத்தியில் அந்த கூட்டணிக்கு இருக்கிற பேர் கெட்டு போகும். எலெக்ஷன் டைமில் இப்படி பண்ணலாமா அப்படின்ட்டு அவங்க இது பண்ணுறாங்க. அதில் முக்கியமான பாஜக தலைவர் முக்கியமான ஆள் ஒருத்தர் என்ன சொன்னார்னா, சார் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு போகிறது உண்மைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவர் பாஜக தலைவராக இருந்தால் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா பாஜக தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போவார். அவருக்கு என்னென்னா, என்ன 6 தொகுதி தான் கொடுத்துருக்கீங்க, எல்லாமே இவருக்கு கொடுக்கணும், நான் தான் பெரிய ஆள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கே சொன்னது அவங்க பாஜக. அவர் கரெக்டாக கேட்குறாரு. நீங்களே நல்லா யோசிங்க. அண்ணாமலை பாஜகவில் வராந்து தலைவராக இல்லாமல் இருந்திருந்தால் அவரை யாருன்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ணாமலைக்கு இவ்வளோ விளம்பரத்தை கொடுத்ததே பாஜக தானே. அது தலைவராக வந்ததுனால தானே உங்களுக்கு இவ்வளோ விளம்பரம் வந்தது. நீங்கள் தலைவராக வந்தது மட்டும் இல்லாமல் பாஜகவுக்கு இதை சேர்க்குறத விட உங்களுக்கு சுய விளம்பரத்துக்கு நிறைய செலவு பண்ணிட்டீங்க. பட் அது நான் சொல்லலை என்னென்னு. உங்கள் மேலே பல குற்றச்சாட்டு அதுக்கு ஆதாரங்களையும் எடுத்து வச்சுருக்காங்க. மோடி முகம் கொடுத்து கூட உங்கள்கிட்ட பேசலையே, ஏன் பேசலை? ஒரு முக்கியமான தலைவர் சொல்கிறார், உங்கள் மேலே அவ்வளோ குற்றச்சாட்டு வந்திருக்கு, ஈடியிலேருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்காங்க. அமித்ஷாவை கூப்பிட்டு சம்மந்தப்பட்டவர்கள்ட்டெல்லாம் அதை காமிச்சிட்டாரு. இவ்வளவும் பண்ணிவிட்டு எனக்கு பெரிய பதவி கொடுக்கணும்னா அவர் தனி கட்சி தானே சார் ஆரம்பிக்கணும். எங்ககிட்ட பாஜகவில் நான் தான் பெரிய ஆளுனா நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்களே, ஆதாரங்கள் இருக்க. அப்படி இருக்கும்போது அவரே சொல்கிறாரு, கனிமொழிக்கு மிக மிக வேண்டிய ஒரு குடும்பத்திலிருந்து இவர் பிஏவாக வச்சுருக்காரு. அப்போவே சொன்னோம், நீங்கள் கனிமொழிக்கு வேண்டியவங்களுக்கு பிஏவாக வச்சுருக்கீங்க, நம்ம பாஜக செய்தியெல்லாம் டிஎம்கேக்கு போகுதுன்னு. டிஎம்கே அமைச்சர்களுடையும் இவர் நெருக்கமாக இருந்திருக்கிறார். ஆயிரக்கணக்கான கோடியில் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸில் குப்புசாமி அண்ணாமலைன்னு இவரை டைரக்டராக போட்டு மனைவியாக போட்டு மனைவியும் ஒரு இயக்குனராக போட்டு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு 2000 கோடியில். கேட்டால் நான் லோன் வாங்குகிறேன். லோன் நீங்கள் வாங்கினாலும் 25% இதை உங்கள் சொந்த பணத்திலிருந்து கொடுக்கணும். அப்போ 2000 கிட்டத்தட்ட 500 கோடி ரூபா நீங்கள் உங்கள் பணத்திலிருந்து கொடுத்தா தான் 2000 கோடி இது கிடைக்கும் லோனு. பணம் எல்லாம் எங்கேருந்து வந்தது? இதெல்லாம் தப்பான முறையில் டிஎம்கேவோட ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு மறைமுகமாக அவர்களிடமிருந்து இதெல்லாம் பண்ணியிருக்காருங்கிறதுக்கு நிறைய ஆதாரம் இருக்குது. இப்போ இவரை ராஜினாமா செய்ய சொன்னதே திமுகவை தான். திமுகலேருந்து முக்கியமான தலைவர்கள் இவர்கிட்ட பேசி நீ ராஜினாமா பண்ணு அப்படின்னு சொல்லி இவரை சொல்லி தான் அவர் ராஜினாமா பண்ணுறாரு. பாஜக கூட்டணியை வலுவிழக்க செய்யணும். போன தடவை எம்பி இதில் வந்தது அதிமுகவுடன் கூட்டணி வராமல் பார்த்துக்கிட்டாரு. இல்லை நான் 40க்கு 40 இவங்க ஜெயிச்சிருக்க முடியாது.
அவர்களுக்கு உதவி செஞ்சதே இவர் வந்து அதிமுக வேணான்னு சொல்லி திமுகவை ஜெயிக்க வைத்தார். எல்லா இதுவுமே அவர் திமுகவுடன் தான் அவர் இது வச்சுருக்காரு. அவர் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஸ்டாலினுடைய இது தான் வருது. அவர் இன்னொன்று சொல்கிறார் அவர், அது எனக்கு இதாச்சு. தமிழிசை சவுந்தரராஜன் கவர்னரை விட்டுட்டு ஏன் இங்கே வந்தாங்க? அவர் திமுக தலைவர்களுக்கு நெருக்கமானவர். இவங்க தான் ப்ரெஷர் கொடுத்து நீ அங்கே இருக்காதீங்க, இங்கே வாங்க, அப்போ தான் எங்களுக்கு வசதி, எங்களுக்கு வேண்டியதை நாங்கள் சாதிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி தமிழிசை சவுந்தரராஜனை அங்கே இருந்து கவர்னர் இது பண்ணி ஸ்டேட் பாலிட்டிக்ஸ் மாநில அரசியலுக்கு வர வச்சதே திமுக தான், திமுக தலைவர்கள் தான். இவங்களில் ஒரு சில பேர் வந்து திமுக தலைவர்களுடன் நெருங்கிய தொடர்பு வச்சுருக்காங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அதனால அண்ணாமலை வந்து நம்ம ஒரு இப்போ இருக்கிறதுல ஒரு நல்ல தலைவராக வருவார்னு தமிழ்நாடே எதிர்பார்த்தோம். எல்லாத்துக்கும் ஏமாற்றம் தான் முடிஞ்சது. கொள்ளையடிச்சிட்டானா அப்புறம் யாராக இருந்தாலும் கிடையாது. நீங்கள் வந்து நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன், அரசியல்வாதி வந்து கொள்ளையடித்தாலும் நம்ம ஓட்டு போடுறோன்னு தான் எல்லா பேரும் கொள்ளையடிக்கலாம். கொள்ளையடித்தான்னு தெரிஞ்சால் அவன் யாராக இருந்தாலும் அவர்களை வந்து இது பண்ணுங்கள், இக்னோர் பண்ணுங்கள், புறந்தள்ளுங்கள் அப்படிங்கிறது தான். அதனால தான் எங்களுக்கு யாராக இருந்தாலும் இப்போ இந்த விஜய் கட்சி நான் ஏற்கனவே சொன்னேன், பணம் மட்டும் வாங்காதீங்க, வாங்கினா உங்களுக்கு வந்து நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம். நான் வந்து அவங்கள வந்து அவங்க செய்கிறதெல்லாம் நியாயம் எல்லாம் பேசுகிறது, தப்பு பண்ணால் தப்பு தான். இப்போ இந்த நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒருத்தர் பகிரமாக சொல்லியிருக்கார் 2 கோடி வாங்கியிருக்காங்கங்கிறார், அவர் பேசுகிறாரு. அதனால் யாராக இருந்தாலும் ஊழலுக்கு வழிவகுத்தால் அவங்களுக்கு வந்து நம்ம ஆதரவு கொடுக்கக்கூடாது. தமிழ்நாட்டு மக்கள் அந்த அளவுக்கு ஒரு வைராக்கியமான ஒரு முடிவை எடுக்கணுங்கிறதுக்காகத்தான் உங்களிடம் இத்தனை கருத்துக்களையும் பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது சவுக்கு சங்கர் நிலைமை. சவுக்கு சங்கருக்கு என்ன இருக்குது? உயர்நீதிமன்றத்தில் சொன்னாங்க, உங்களுடைய மருத்துவ நிலையை கணக்கில் வைத்து தான் உங்களுக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஜாமீன் கொடுத்தோன்னே டெய்லி வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் வந்து உங்கள் போலீஸ் வந்து உங்கள் ஜாமீனை ரத்து பண்ண சொல்லி மனு போட்டிருக்காங்க. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. அவங்க அம்மா தான் கேஸ் ஃபைல் பண்ணாங்க. இல்லை, எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு அவர் தரப்பில் சொன்னாங்க வழக்கறிஞர்கள். அப்படின்னா நீங்கள் ஒரு மருத்துவ குழுவுக்கு போங்க, உங்கள் உடல்நிலையை பரிசோதிச்சுட்டு உங்களுக்கு உண்மையிலே மருத்துவ ரீதியாக பிரச்சனை இருக்கா இல்லையான்னு அவங்க சொல்லட்டும் அப்படின்னு சொன்னார். இதுக்கிடையில் ஒரு கண்டிஷன் போட்டாங்க உயர்நீதிமன்றம், நீங்கள் உங்களுடன் சம்பந்தப்பட்ட மற்ற குற்றவாளிகளிடம் எந்த தொடர்பும் வைக்கக்கூடாது, மற்ற சாட்சிகளிடமும் எந்த தொடர்பும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போட்டாங்க. அதனால தான் சவுக்கு சங்கர் மாலதிங்கிறவங்களோடையும் இன்னொரு ஏதோ ஒருத்தர் பேர் அவருடையும் பேட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தார். அவங்க 2 பேரும் இந்த வழக்கில் சவுக்கு சங்கரோட மற்ற குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டிருக்காங்க, குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க எஃப்ஐஆர். அதனால் சவுக்கு சங்கர் சொன்னதுக்கப்புறம் அவங்க மாலதி அந்த இன்னொருத்தர் இவங்ககிட்ட பேட்டி கொடுக்கறத நிறுத்திட்டார், தனியாக பேட்டி கொடுத்தார். இப்போ இது வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவங்க மருத்துவ இதுக்கு போங்கன்னா முந்தா நாள் மருத்துவ இதுக்கு வந்து போயிருக்கார் பரிசோதனை. டாக்டர்கள் குழு இவரை சோதிச்சிருக்காங்க. சோதிச்சுட்டு ரகசியமாக இவருக்கு உண்மையிலே மருத்துவ ரீதியான காரணங்கள் இருக்கிறதா அப்படிங்கிறத ரகசியமாக ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி சீல் வச்சு ஹைகோர்ட்டில் கொடுத்துட்டாங்க. நேற்று என்ன பண்ணாங்க, ஹைகோர்ட்டு சீலை உடைச்சாங்க, படித்தாங்க, என்ன விஷயம்னு யார்கிட்டையும் சொல்லலை. உடனே சவுக்கு சங்கர் வழக்கறிஞர்கிட்ட ஒரு காப்பி, போலீஸ் தரப்புக்கு ஒரு காப்பி, நீங்கள் 2 பேரும் இதுக்கு பதில் கொடுங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. உடனே சவுக்கு சங்கர் தரப்பு வழக்கறிஞர்கள், சவுக்கு சங்கருக்கு நீங்கள் பல நிபந்தனைகளை விதிச்சிருக்கீங்க, கூட குற்றம் சாட்டப்பட்டவர்களிடம் பேசக்கூடாது, அவர்களை வைத்து அவங்கள்ட்ட எந்த கம்யூனிகேஷனும் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கீங்க, அந்த நிபந்தனைகளை நீங்கள் தளர்த்தணும், நாங்கள் ஒரு பெட்டிஷன் போடுறோம்னாங்க. காவல்துறை எதிர்த்தாங்க, நீ இந்த பெட்டிஷனை வாங்காதீங்க. நீதிமன்றம் இல்லை அப்படின்னு அந்த பெட்டிஷனை வாங்கிட்டாங்க. இது முக்கியமான இது, சட்டத்தில் பெட்டிஷனை வாங்கிட்டாங்கன்னா அதில் ஏதாச்சும் இது இருந்தால் தான் வாங்குவாங்க. அப்படின்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, மருத்துவ அறிக்கையில் இவருக்கு மருத்துவ ரீதியான விஷயம் நிறைய தப்புதான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அப்போ தான் ஹைகோர்ட்டில் என்ன பார்ப்பாங்க, மருத்துவ ரீதியாக இருக்குன்னா ஒரு பெயிலை ரத்து பண்ண மாட்டேன்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது.
அதனால தான் இவர் பக்கம் இவங்களை எங்களுக்கு கொடுத்த கண்டிஷன்கள் எல்லாம் நிபந்தனைகள் எல்லாம் ரத்து பண்ணணுங்கிற பெட்டிஷனும் வாங்கிட்டாங்க. இதை பெயிலை ரத்து பண்ணுறதா இருந்தால் அந்த பெட்டிஷனை வாங்க மாட்டாங்க. ஜட்ஜ் என்ன பண்ணுவாங்க, நான் தான் ரத்து பண்ண போகிறோமே, நீ என்ன கண்டிஷன், பெயில் இருந்தால் தானே கண்டிஷன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் வாங்கினதுனால 9ஆம் தேதி போட்டிருக்காங்க. இவங்க இந்த வழக்கறிஞர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே டைம் வாங்கி இந்த மாதம் கடைசி வரை கொண்டு போயிட்டாங்கன்னா எலெக்ஷன் வந்துடும். எலெக்ஷன் வந்துட்டால் அதிகாரிகள் இவங்கெல்லாம் மாறிடுவாங்க, அரசியல்வாதிகளும் வேறு இதில் அதை யோசனை போயிடும். அதனால் அவர் தப்பிக்கிறதுக்கு அந்த டைம் போகிற தள்ளிட்டாருன்னா தப்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எங்களை பொறுத்தவரை யூடியூப்பில் பேசுகிறவங்க, கருத்துக்களை சொல்கிறவங்க தப்பு பண்ணியிருக்கிறத நாங்கள் இப்போ உள்ளே போகலை. யார்கிட்டயோ பணம் பறிச்சாங்க, இது பண்ணாங்கன்னெல்லாம் உள்ளே போகலை. எனக்கு என்ன பண்ணாங்க, கை பண்ண உடனே இன்ஸ்பெக்டர்லேருந்து ஜாயிண்ட் கமிஷனரு, சவுத்து கமிஷனரு, இவங்க பேசுனது என்னென்னா, இந்த ஆள் பெரிய லெவலில் பணம் சம்பாதிச்சிருக்காரு என்னைய, அப்படிப்பட்டு விசாரணை பயங்கரமாக பண்ணுறாங்க. இவன் ஃபோனெல்லாம் எடுத்து எவனோட பேசியிருக்கான், எவ்வளோ பணம் வந்திருக்கு போட்டு அப்படியே தூக்கி போட்டாங்க. என்னையா ஒன்றும் இல்லை, நான் அவங்ககிட்டே சொன்னேன், இன்ஸ்பெக்டர் இந்த அம்மா இன்ஸ்பெக்டர்கிட்டே சொன்னேன், நானே வாடகை வீட்டில் இருக்கேன், நான் இதில் போய் எங்கே இதை நான் தொழிலாக வைக்கலையே, மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் வந்தேன். என் காசு எல்லாம் நிறைய செலவு பண்ணியிருக்கேன். ஒரு கேமராவே 2-3 லட்சம், இதெல்லாம் உழைச்சி வாங்கினது, அதுவும் நேர் வழியில் உழைச்சி வாங்கினது. உழைக்கிறதுலையே தப்பான வழியில் உழைச்சி வாங்குறது இருக்குது. நான் நேர் வழியில் உழைச்சி இதெல்லாம் வாங்கினேன். எனக்கு எங்கம்மா வீடு போய் அலசி ஆராய்ஞ்சாங்க. ஏதாச்சும் ஒரு 10-20 கேஸை போடணும்னு சொல்லி ஏதாச்சும் தப்பு பண்ணியிருப்பான்னாங்க. இது பண்ணு. ஆனால் சவுக்கு சங்கரபுரத்தில் தப்பு பண்ணியிருந்தாலும் அவர் யூடியூப்பில் பேசுகிறதுக்காக அவர் அரெஸ்ட் பண்ணுறதை நம்ம விட்டோம்னா எல்லார் மேலேயும் வழக்கு போடுவான், யாரையும் பேச விட மாட்டாங்க. அப்படி ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் வரக்கூடாது. யாரையும் கருத்தை சொல்வதற்கு கருத்து சுதந்திரத்தை பறித்தால் முதல் ஆளாக நாங்கள் தான் வருவோம். அவங்க இதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், அவங்க மேலே மற்ற வழக்கெல்லாம் போடுங்க. பேசுனதுக்கு ஜெயிலுக்கு அனுப்புனீங்கன்னா அது நடக்கக்கூடாது. தமிழ்நாட்டிலே ஜனநாயகம் செத்துவிடும், கருத்து சுதந்திரம் பறிக்கப்படும். அப்படிங்கிறதுனால தான் அவருக்கு பெயில் ரத்தாகாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். அவர் செய்த தவறுகளை பற்றி, அந்த மோசடிகளை பற்றி நாங்கள் பேச விரும்பவில்லை. அது சட்டம் தன் கடமையை செய்யட்டும் அப்படிங்கிறத இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.